மேன்மையான குணங்கள் கொண்ட மேசராசி அன்பர்களே, 3ஆம் பார்வையாக குடும்பஸ்தானமான ரிஷபத்தை பார்க்கிறார். மிகுந்த பொறுமையுடன் பிரச்சனைகளை அணுகுகின்ற நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்குள் தாம்பத்திய ஒற்றுமை மிகுந்து காணப்படும் காலம் இந்த காலம். பங்காளிகளின் வகையிலே இருந்து வந்த மனக்கசப்புகள் அறவே அகலும். மூதாதையர் சொத்திலே உள்ள வில்லங்கங்களை முழுமையாக தீர்ந்துவிடும். பொருளாதார நிலை என்பது ஏற்றத்தாழ்வாக தான் அமையும் என்றாலும் ஓரளவுக்கு நன்றாகவே அமையும். அவசர செலவு, அகால போஜனம் என்பது கொஞ்சம் அலைச்சலுடன் ஏற்படத்தான் செய்யும். தொழிலே சில சறுக்கல்கள் ஏற்படலாம் என்பதால் முதலீட்டிலே நீங்கள் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். வியாபாரிகள் வியாபாரத்திலே புதிய முயற்சிகளை நிதானமாக செயல்படுத்த வேண்டும். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த சற்று சிரமப்பட்டு தான் ஆக வேண்டும். கடன் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனம் தேவை. 7ஆம் பார்வையாக சத்துருஸ்தானத்தை பார்ப்பதால் நெருக்கடியான பிரச்சனைகள் உங்களுக்கு அறவே குறையும். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் தொழிலே கீழ் பணிவரிடம் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். உடல் ஆரோக்கியம் கவனம் தேவை. தாய் தகப்பன் பெற்றோர் ஆரோக்கியம் நன்கு சீர்படும். அரசியல்வாதிகள் மக்களிடம் நற்பெயர் எடுக்க சற்று சிரமப்படுவார்கள். உத்தியோகஸ்தர்கள் தாங்கள் விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு அடைவதற்கு சற்று தாமதத்திற்கு பின்பு நல்லபடியாக கிடைத்துவிடும். மாணவ மாணவியர் பிறப்பினிலே அவர்களுடைய கவனக்குறைவு என்பதை அறவே அகற்றிவிட வேண்டும். படிப்பிலே முழு கவனம் செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். மகளிர் தம் இல்லத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்குவதிலே கொஞ்சம் கவனம் தேவை. குடும்பத்திலே பிறர் தலையீட்டை தவிர்த்துவிட வேண்டும். கணவன் மனைவி தேவையற்ற விவாதங்களையும் சொற்களையும் தவிர்க்க வேண்டும். 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பதால் வாக்கியஸ்தானத்தை குறிக்கும் தந்தை வழியிலே சிறிது கருத்து வேறுபாடு தோன்றி மறைகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். பற்பல புதுவிதமான யோசனைகள் தொழிலுக்கு ஏற்படும். சிலருக்கு பயணங்களிலே நல்ல நன்மை ஏற்படும். வெளிநாடு பயணமும் ஒரு சிலருக்கு அமையக்கூடும். மாணவர்கள் கல்வி தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண்களை பெற்று விரும்பிய பாடப்பிரிவுகளை கிடைக்கப்பெறுவர். சிலருக்கு வெளிநாட்டு உயர்கல்வியும் அமைந்துவிடும். ஆலய தரிசனம் அடிக்கடி கிடைக்கும். எதையும் தீர ஆலோசித்து செயல்பட வேண்டும். பங்கு சந்தையிலே முதலீடு செய்வதற்கு முன் மிகுந்த கவனம் தேவை. ராசிக்கு 12லே அமரும் சனி பகவான் விரய சனி ஆவார். அகால போஜனம் அலைச்சல் என்பது அடிக்கடி உண்டாகும். இல்லத்திற்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைத்து கொள்ள வேண்டும். வாராக்கடன் வசூலாகும். தாயாதி உறவினர்களிடம் சற்று எச்சரிக்கையுடன் பழக வேண்டும். ஜாமீன் வக்காலத்தை அறவே தவிர்க்கவும். பெண்கள் வாக்குவாதம் செய்து கணவரிடம் செய்வதை முழுவதுமாக தவிர்த்து செலவுகளை குறைப்பதற்கு யோசிக்க வேண்டும். சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு சாதம் வைத்து பழக வேண்டும். சனீஸ்வர பகவானை ஓம் ஸ்ரீ சாயாபுத்திரனே நமக, ஓம் ஸ்ரீ சாயாபுத்திரனே நமக, ஓம் ஸ்ரீ சாயாபுத்திரனே நமக என்கின்ற மகாமந்திரத்தை தினமும் 21 முறை ஜபித்து வர வேண்டும். பைரவருக்கு உங்களுக்கு விரும்பிய உணவை கொடுத்து பழக வேண்டும். இவ்வாறு செய்வதனால் சனி பகவானுடைய அருளை பெறுவதற்கு மிகுந்த உதவியாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லாம் வல்ல சாய்நாத பகவான் எல்லாருடன் பெற்றுத்தரும்படி நான் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.